நம்பி மதன கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. மதன் நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொன்ன உடனே ஐஸ்வர்யாவும் மகாவும் கிளம்பி வெளியே போறாங்க. இதை பார்த்த சூர்யா பின்னாடியே போலான்னு சொல்லிட்டு கிளம்பி அங்க போறாரு. போயிட்டு ஒரு ஓரமா ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. எதுக்குடா இந்த மாதிரி வீடியோலாம் அனுப்பி என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குற? உனக்கு நான் என்னடா பண்ணேன்? ஒரு ஃப்ரெண்டா தானடா பார்த்துட்டு இருந்தவங்க கூட ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற துரோகத்தை அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. மகாவும் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கிறாங்க. ஐஸ்வர்யா மட்டும் தான் போயிட்டு மதன் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ எனக்கு பணம் தான் வேணும், அதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொன்னேன். எதுக்குடா இப்போ பணம் கேட்டு என்ன தொல்லை பண்ற அப்படின்னு சொல்லி, நீ மட்டும் பணக்கார வீட்டில் போய் வாழ்ந்துட்டு இருக்கிற, நான் ஏழ்மையாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், உனக்கு பணம் கொடுக்கறது தான் ஈஸியாச்சு, கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பணம் கொடுக்குறாங்க. இதை ஓரமாக இருந்து கௌதம் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுறாரு. சூர்யா இதையுமே பார்த்துறாரு. எதுக்கு ஐஸ்வர்யா போய் தேவையில்லாமல் அவனுக்கு பணத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு மகா ஓரமாக இருந்துட்டு டப்புன்னு போயிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்கள் அக்கா ஒருத்தவங்க பேக்மெயில் பண்ணிட்டுருக்காங்க சார், நான் உங்கள் கைங்களமாக பிடிச்சிட்டேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு மதனை பிடிச்சிடுறாங்க. அடித்து அவனை துன்பத்தி யாரும் அவனை இந்த மாதிரி பண்ண சொல்றதுக்கு தான் யாரும் பண்ண சொல்ல, அவளை நான் லவ் பண்ணேன், அவள் என்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டா, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் கொடுத்தேன், இந்த வீடியோவில் இருக்கிறதுலாம் நான் அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாரு. ஆனால் மகாவும் சூர்யாவும் பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க.